ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 6வது யூனிட். ஓகேவா? அந்த யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணிருக்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைவ் டெஸ்ட்டை ஃபுல் அட்டன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை தரவா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்க. டெஸ்டோட முடிவுல உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரகாட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஒயிலாட்டம், தேவராட்டம், கும்பாட்டம், சேவையாட்டம். கரகாட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கும்பாட்டம். ஓகே, அடுத்த கொஸ்டின், தேவதுந்துபி டேஷ் உரிய இசைக்கருவி? ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், தேவராட்டம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவராட்டம். இதுலதான் அந்த தேவதுந்துபி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகே, அடுத்த கொஸ்டின், பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் டேஷ் என அழைக்கப்படுகிறது? குதிரைக்களி, கச்சிக்கொடி, புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தான்ல என்ன அழைக்கப்படுது அப்படின்னா ஆப்ஷன் பி, கச்சிக்கொடி. அடுத்த கொஸ்டின், திருப்புகழை பாடியவர் டேஷ்? அருணகிரிநாதர், நக்கீரர், கபிலர், பரஞ்சோதி முனிவர். இது முக்கியமான கொஸ்டின், நிறைய இடத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அருணகிரி நாதர். அடுத்த கொஸ்டின், நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று கூறியவர்? ந. பிச்சமூர்த்தி, சேதுபதி, ந. முத்துசாமி, ராமகிருஷ்ணன். நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று கூறியவர்? ந. பிச்சமூர்த்தி, சேதுபதி, ந. முத்துசாமி, ராமகிருஷ்ணன். ஆன்சர் ஆப்ஷன் சி, ந. முத்துசாமி. கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஷார்ட்டா ந. முத்துசாமின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் அவருடைய பெயர். கூத்துப்பட்டறைக்கு நிறைய விஷயங்கள் அவர் பங்காற்றினதுனால அவரை கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ந. முத்துசாமி அவர்கள் இந்திய அரசின் டேஷ் விருதை பெற்றவர்? கலைமாமணி, பாரத ரத்னா, பத்மபூஷன், தாமரை திரு. ஸோ இந்திய அரசினுடைய விருது அப்படின்னும் பொழுது என்ன வாங்கியிருப்பார் அப்படின்னா தாமரை திரு விருதா வாங்கியிருப்பார். ஓகேவா? இது முக்கியமான ஒரு விருது. அண்ட் கலைமாமணி விருது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசினுடைய விருது. ஓகே, இது தமிழக அரசு, இந்திய அரசுன்னும் பொழுது தாமரை திரு தான் வரணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், கவிஞர் உமா மகேஸ்வரி டேஸ் மாவட்டத்தில் பிறந்தவர்? திருச்சி, மதுரை, சேலம், தூத்துக்குடி. கவிஞர் உமா மகேஸ்வரிங்கிறவங்க அந்த பூத்தொடுத்தல் அப்படிங்கிற அந்த பாடத்துல இருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து எந்த மாவட்டத்துல பிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? சாரி, இவங்க வந்து மதுரையில பிறந்திருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து மதுரை தான். பிறந்தது வந்து மதுரையா இருக்கும். அப்புறம் வந்து வளர்ந்து சாரி தற்பொழுது வாழ்ந்து வர்றது வந்து தேனி மாவட்டம். ஓகே. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க பிறந்திருக்காங்க, எங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். அடுத்த கொஸ்டின். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர், வீரமாமுனிவர், அதிவீர ராம பாண்டியர், சேக்கிழார். ஸோ இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது முருகனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு பாடல். ஸோ பிள்ளைத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை எழுதுனது யாரு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், குமரகுருபரர். ஓகேவா? இவர் தான் வந்து முருகனை தலைவனாக கொண்டு இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை பாடியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருள் தருக. அசும்பிய அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? கூறிய, தலை அசைக்க, ஒளி வீசுகிற, கை அசைக்க. அசும்பிய அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் ஒளி வீசுகிற. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குழை காதும் முற்றுமை, உமை தொகை, உவமை தொகை, எண்ணுமை. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எண்ணுமை அப்படிங்கிறது தான். ஏன்னா குண்டலமும் குலை காதும்னு இந்த உம்முங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா? ஸோ வந்து இது எண்ணுமையில தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. ஆடுக அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை, வியங்கோல் வினைமுற்று, வினையெச்சம், பண்பு தொகை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா க அப்படின்னு முடிஞ்சாவே என்ன வரும்? வியங்கோல் வினைமுற்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். பெண்பார் பிள்ளை தமிழில் பொருந்தாதது எது? சிற்றில், தாள், வருகை, அம்புலி. ஸோ நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி பிள்ளை தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா?
பெண்பார் பிள்ளை தமிழ்ல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிற்றில் அப்படிங்கிறது தான். ஓகேவா? தாள் வருகை அம்புலிலாம் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆண்பார் பிள்ளை தமிழை கூறுக. கழங்கு அம்மானை சிறுபறை ஊசல். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஈஸி தான். ஆப்ஷன் சி. ஸோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்னது, ஆண்பார் பிள்ளை தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். பெண்பார் பிள்ளை தமிழ்ல கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிள்ளை தமிழ் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 82, 116, 99, 96. ஸோ சிற்றிலக்கியங்களுடைய வகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, 11th 12thலையுமே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினும் கூட. ஓகே, பிள்ளை தமிழ் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 96 வகையான சிற்றிலக்கியங்கள். ஓகேவா? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். அந்த 96 வகையான சிற்றிலக்கியங்கள்ல இந்த பிள்ளை தமிழும் ஒன்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான். இவ்வரியில் குறிப்பிடப்படுபவர் யார்? லகுவன், ராமன், அனுமன், குகன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். மோஸ்ட்லி இந்த மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ அப்படிங்கிறது வந்து அகர வரிசையில கேட்பாங்க. ஆனா இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுல குறிப்பிடப்படுபவர் யார்? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராமன். ஸோ இந்த இடத்துல யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ராமனை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டேஷ் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தம், சந்தம், ஓசை, இயைவு. ஸோ கம்பர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி புகழ்வோம். அதுல இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். திருக்கை வழக்கம் என்ற நூலை இயற்றியவர்? சேக்கிலார், பெரியாழ்வார், கம்பர், குமரகுருபரர். திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது வந்து யாருடைய நூல் அப்படின்னா கம்பரினுடைய நூல் தான். ஸோ கம்பரனுடைய மற்ற நூல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஏர் எழுபது, சிறை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. ஸோ இந்த நூல்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ச கந்தசாமி அவர்கள் டேஷ் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். பாய்ச்சல், சாயாவனம், சுடுமண் சிலைகள், விசாரணை கமிஷன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய்ச்சல் அப்படிங்கிற அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் தான். ஆனால் இவருடைய எந்த புதினத்துக்கு சாகித்ய விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும்.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விசாரணை கமிஷன் தான். ஓகே, பாய்ச்சல் அப்படிங்கிறது அவருடைய அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு கதை. ஓகேவா? ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல அந்த பாய்ச்சல் அப்படிங்கிற கதை வந்து இருக்கும். ஆனா இவர் புகழ் பெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது சாயாவனம் அப்படிங்கிற அந்த புதினத்தினால அவர் வந்து புகழ் பெற்றிருப்பாரு. ஆனா அவருக்கு சாகித்ய விருது கிடைச்சது வந்து இந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்துக்கு தான். ஓகே, இந்த எந்த நூல் எதுக்கானது அப்படிங்கிற அந்த வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. ஏற்பாடு அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? எர் பிளஸ் பாடு, எல் பிளஸ் பாடு, ஏ பிளஸ் பாடு, எர் பிளஸ் பாடு. ஏற்பாடு அப்படின்னா எல் பிளஸ் பாடு தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 5 வகையான நிலங்களை அதற்குரியதோட பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஏற்பாடு, வைகறை, யாமம், நண்பகல், மாலை. சரி, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த காலத்தை வந்து நம்ம பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குளிர்காலம், முன்பனி காலம், கார்காலம், இளவேனில், முதுவேனில் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏற்பாடு, வைகறை, யாமம், நண்பகல், மாலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த திணைக்கான சிறு பொழுதுகளோட பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னும் பொழுது யாமம் தான் வரும். ஓகேவா? குறிஞ்சிக்கு யாமம் வரும். முல்லை அப்படின்னும் பொழுது என்ன வரும் அப்படின்னா மாலை அப்படிங்கிறது வரும். ஓகேவா? மா ஒரே வரிசையில இருக்கா அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 5 வரும். ஸோ 3, 5ன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். இருந்தாலும் நான் மற்றதுக்கும் என்னென்ன வருங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, மருதம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வைகறை அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, அடுத்தது நெய்தல். நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வரும். பாலைக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும்னா நண்பகல் அப்படிங்கிறது வரும். ஸோ 3, 5, 2, 1, 4ன்னு இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ இது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். மோஸ்ட்லி எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ண தேவையில்ல. 1, 2ல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து ரீட் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் 2 இந்த குறிஞ்சி, முல்லை இது 2த்துக்கு ஆன்சர் தெரியும் பொழுதே நீங்கள் இதில் சூஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? 3ன்னும் பொழுது 2 இருக்குது. ஸோ 2வது இதில் 5, 2 அப்படின்னு 2 வித்தியாசப்படுது. ஸோ நீங்கள் அந்த முல்லைக்கு ஆன்சர் தெரியும் பொழுதே நீங்கள் ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி டைமை சேவ் பண்ணி எக்ஸாமில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. அழகியல் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஆர்டிஃபேக்ட்ஸ், மித், எஸ்தெட்டிக்ஸ், டெர்மினாலஜி. ஸோ அந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் 5 வகையான நிலங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, அப்புறம் வந்து தொழில், பண், யாழ், பறை, நீர், ஊர், பறவை, மரம், பூ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே நல்லா வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கணும். அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 10th கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 11th 12th இருக்குல்லையா அங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. சரி, அழகியல் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்னா எஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறதா வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தேவர் அணையர் கயவர் அவரம்தான் மேவன செய்தொழுகலான் இடம்பெற்றுள்ள அணி. உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சுரதா இயற்றிய நூல் எது? திருக்குறள், நீதி இலக்கியம், தேன்மழை, நாட்டார் கலைகள், உலகின் மிகச்சிறந்த தவளை. மிகச்சிறிய தவளை. திருக்குறள், நீதி இலக்கியம், தேன்மலை, நாட்டார் கலைகள், உலகின் மிகச்சிறிய
தவளை. ஸோ இதில் சுரதா இயற்றிய நூலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னும் பொழுது மீதி இருக்கக்கூடிய நூல்களுக்கான ஆசிரியர் பெயர் தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க சொல்லுங்க. ஓகேவா? சுரதா அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த திருக்குறள் நீதி இலக்கியம்ங்கிறது வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு நபர் எழுதியிருப்பாரு. நாட்டார் கலைகளை பொறுத்த வரைக்கும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெருமாள் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஞாபகம் வருதான்னு பாருங்க. அண்ட் உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், மருதத்திணைக்குரிய தொழில் எது? நெல்லறிதல், ஏறு தழுவுதல், கிழங்கு அகழ்தல், உப்பு விளைத்தல். மருதத்திணைக்குரிய தொழில் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெல்லறிதல் தான். இது மட்டும் கிடையாது, இன்னொன்னு வரும். என்ன அப்படின்னா களை பறித்தல் அப்படிங்கிற இன்னொரு தொழிலும் மருதத்திணைக்கு உரியதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின், முல்லை திணைக்குரிய பறை எது? தொண்டகம், மணமுலா, ஏறுகோட்பறை, துடி. முல்லை நிலத்திற்குரிய பறை எது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏறுகோட்படை, ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த தொண்டகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய பறை. ஓகேவா? அடுத்தது இந்த மணமுலா அப்படிங்கிறது வந்து எந்த நிலத்திற்குரிய பறை அப்படின்னா மருதத்திணைக்குரிய பறை. ஓகே, மணமுலா அப்புறம் வந்து நெல்லரி கிணை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும். துடி அப்படிங்கிறது வந்து பாலை நிலத்திற்குரியது. ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏறுகோட்பறைங்கிறது முல்லை நிலத்திற்கு உரியது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து இந்த 6th யூனிட்ல இருந்து பார்த்துருக்கோம். இதுக்குள்ள நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அதே மாதிரி அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.